இன்னைக்கு மதிய வேலை உணவு சாப்பிடும்போது மோகித் என்ற மாணவன் வந்து பழமையான பள்ளி கட்டிட மதில் செவ்வறு பக்கத்தில் மதிய உணவு சாப்பிடுவோம். அப்போ வந்து அந்த மதில் செவ்வறு வந்து இது எள்ளி நகையாட வேண்டிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் கண்டிஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்காதுங்க. மோகித்ன்ற ஒரு பையன் மதிய வேலை உணவுக்காக ஒரு ஓரம் ஒதுங்கி உக்காந்து சாப்பிடும் போது பள்ளி செவ்வறு இடிஞ்சு விழுந்து இன்னைக்கு இல்லை. என்னங்க பண்ண போறீங்க? உங்க அரசாங்கம் என்னதாங்க செய்ய காத்திருக்கீங்களா? உங்களுக்கு அந்த கதறல் சத்தம் கேக்குதாங்க? நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேங்க. அந்த கதறல் சத்தம் உங்களுக்கு கேக்குதா? எங்க மக்களோட குரல் உங்களுக்கு கேக்குதா? நாங்க எங்க குழந்தைங்களுக்கு பிரைவேட்ல ஃபீஸை கொட்டி கொட்டி கொடுத்துட்டு இருக்கோங்க. லட்ச லட்சமா கொட்டி கொட்டி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க சம்பாதிக்கிற காசு அத்தனையுமே, எங்க வேர்வை அத்தனையுமே லட்ச லட்சமா போயிட்டு இருக்குங்க. நீங்க தரமான கல்வியும் தரமான கட்டிடமும் வச்சு நீங்க நல்ல முறையில் குழந்தைங்களுக்கு கல்வி கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க பிரைவேட் ஸ்கூலை தேடி போறோம். நீங்கள் எங்களுக்கு இலவசம் தரவே வேணாங்க. நீங்கள் இலவச கல்வியே எங்களுக்கு தர வேணாம். நான் இப்போ சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து இது. மக்களோட கருத்தையும் கேளுங்க. அவங்களுக்கு என்ன வேணுன்றதை மட்டுமே உங்களோட தேர்தல் அறிக்கையில் வைங்க. தேவையில்லாததை வச்சு வெறும் அறிக்கையாக மட்டும் வெத்து பேப்பராக மட்டும் அதை வைக்காதீங்கன்றேன். எங்களுக்கு தரமான கல்வி எங்கள் குழந்தைங்களுக்கு வேணும், சுகாதாரமான வாழ்க்கையும் வேணும். ஸோ அதற்கான நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலுமே எங்களுக்கு சரி. அதுக்கு என்ன நீங்கள் விலை கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயார். ஆனால் அது லட்சத்தில் இல்லைங்க. எங்களால் ஏழ்மையான மக்களால் கொடுக்க முடிஞ்ச தொகையை நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக தருவோம். இலவசம் எங்களுக்கு வேண்டாம். 1000 கனவுகளோடு இருந்த அந்த பையனோட வாழ்க்கை இன்னைக்கு இல்லைங்க. கேட்குதா? கல்வித்துறை அமைச்சரே கேட்குதா உங்களுக்கு? கண்டிஷன்ஸை ஃபாலோ நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்களா? வரமாட்டீங்க. நீங்கள் இப்போ எங்கே போனீங்க? ஏன் ஓடுறீங்க? ஏன் ஒளிறீங்க? ஏன் வரமாட்டீங்க? வந்து இல்லைங்க சார், பதில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.